புலிப்படம் தொடர்பாக வந்து விஜய் அவர்கள் 1.50 கோடி வந்து அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கு. இதை தொடர்ந்து நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து இப்போதான் வந்து விசில் ஊத ஆரம்பிச்சிருக்கு. புசி ஆனந்த் மேலே சமீபமாக குற்றச்சாட்டுகள் மேலே போய்கிட்டே இருக்குது. உளவுத்துறை மற்றும் ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. புசி ஆனந்த் இன்னும் சில நிர்வாகிகள் அந்த பண வரவு இந்த மாதிரி விஷயங்கள், குறிப்பாக புசி ஆனந்த் ஐபி சம்மந்தப்பட்ட ஒருத்தட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன தகவல், தாவேகா நேற்று வந்து விருப்ப மனு வந்து கொடுத்துருந்தாங்க. சுண்டல் 2 மணி நேரத்தில் 10,000 விருப்ப மனுக்கள் வந்து விற்கப்பட்டதா. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. 10,000 15,000 நிர்ணயிப்பாங்க. இந்த மாதிரி வந்து சுண்டல் பொரி வாங்குற மாதிரி வரமாட்டான். அடப்பையா, நீ 100 விற்றுனா, ஐயோ தலைவர் டிக்கெட்டே நாங்கள் 100 டிக்கெட் 1000 வாங்குவோம். அவன் தலைவர் 500 5 டிக்கெட் இல்லைடா, விருப்ப மனு ஏதோ ஒன்று கூட ஒரு 10,000 படி வந்துட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு முண்டி அடித்ததில் இவங்களாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஏய் அப்படியே கொடுத்தப்படா அப்படின்னு அள்ளி கொடுத்துக்கிறாங்க, சுண்டல் கொடுத்துற மாதிரி. விஜய் போட்டியிடும் தொகுதியில் வந்து திமுக வேட்பாளர் வந்து போட்டியிடுவாங்க. இப்போ விஜய் வந்து மதிமுக நிற்கிற இடத்துல போய் நிற்கிறாருன்னா மதிமுக தான் அங்கே சீட்டு கிடையாது. அது போல் வேற எங்கேயாவது சீட்டு அங்கே திமுக தான் எடுத்து நிற்க வைக்கும். ஏன்னா விஜயை தோற்கடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் திமுக வேட்பாளர். போட்டிட்டா தானே நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க. நாங்கள் தான் போட்டியிட மாட்டோமே. நல்லா இருக்குது. வீன்ற ஆரம்பிக்கிற தொகுதி பேரில் தான் அவர் வந்து நிற்பாரால். காடு போடுற தொல்லை தாங்க முடியல. நிற்கிற வாண்டி விஜயநகரத்தில் போய் நிற்க சொல்லுங்க. விஜய்னா வீனா வெற்றி அப்படின்றது. அப்போ வந்து அப்படின்ற வீழ்ச்சி கூட இருக்குல்ல. திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணியா இருக்கட்டும், கூட்டணி இருக்காக்கும் தொகுதி பங்கீடு குறித்தும் எந்த ஒரு விவரங்களும் கூட்டணியே பிரச்சனை. இதில் தொகுதி பங்குவார் 20 சீட்டு தான் தடவை. ஆனால் காலம் மாறுன்றது இவங்களுக்கு தெரியல. பேட்டா சொல்லுங்கிறோம், அவ்வளோ கெஞ்சிரும், கண்டுக்க மாட்டேங்கிறேன். இந்த பிரவீன் எஸ் ரொம்ப நாளாக திமுக இருக்கிறேன். யார்? பீட்டர் அல்போன்ஸ். ஆட்சியில் பங்கு கேட்பதில் என்ன தகராறு? என்ன பீட்டரு நீங்களும் இவங்க மறுபடியும் பார்த்துக்கலாம். வெயிட் பண்ணி பார்த்து கிறிஸ் ஜோடங்கர் போயிட்டார். நேற்று டெல்லிக்கு போயிட்டார். இப்போ சிதம்பரம் ஆரம்பிச்சிட்டார், கார்த்தி சிதம்பரம். திடீர்னு பிரச்சனை ஆயிடுச்சு வச்சுங்க. யோசிச்சு பாருங்க, எல்லாரும் அப்படி போயிட்டாங்கன்னா இவங்க கதி நான் திமுக கதி. இந்த மாதம் ஃபுல்லாகவே அவருக்கு நிம்மதியாக போயிருக்கும். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா நேற்று வந்து விருப்ப மனு வந்து கொடுத்துருந்தாங்க. சுண்டல் ஸோ அந்த விருப்ப மனு வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் 10,000 விருப்ப மனுக்கள் வந்து விற்கப்பட்டதா அருண்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு சொல்லி. சாதனையா? 100 விற்கிறது சாதனையா? பால்வாடி கட்சின்னு நிரூபிக்கிறாங்களா திருப்பி? விருப்ப மனுன்னா என்ன தெரியுமாங்க? போட்டியிடுறதுக்காக தகுதி உள்ளவர்கள் அந்த மனுவை வாங்கி ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு தொகுதியில் ஒரு 10 பேர் கொடுக்குறாங்கன்னா 10 பேருக்கு அந்த தகுதி இருக்கும். அவனுக்கு அந்த பணம் தேர்தலில் செலவழிக்கிறது, மக்கள் செல்வாக்கு, மாவட்ட செயலாளராக இருப்பாங்க, ஒன்றிய செயலாளராக இருப்பான், புது தலைவராக இருப்பான், ஏதோ ஒன்று அவன் விருப்ப மனு கொடுப்பான். இல்லை தலைமை சொல்லும், நீ போடு, நான் பரிசீலித்து உனக்கு ஓகே பண்ணுறேன், மற்றவங்களாம் சும்மா வாங்குறோன்னு. அப்போ ஒரு தொகுதிக்கு ஒரு 5 பேர் 10 பேர்னா, இப்போ திமுக அதிமுகனா ஒரு 2,000 பேர் கொடுப்பான். ஏன் 2,000 பேர் கொடுக்குறான்னா, விருப்ப மனுக்கு ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. 10,000 15,000 20,000. கமல்ஹாசன்லாம் 50,000 வாங்கினான்னு நினைக்கிறேன். பெரிய கட்சியில் அது. அவர் பேசுறது கேட்குறதுக்கே நீங்கள் 50,000 கொடுக்கணும். அப்போது அந்த மாதிரி நிர்ணயிப்பாங்க. அந்நியார் கூட கொடுக்குறாங்க. 234 தொகுதிக்கும் அண்ணி நிற்க போகிறதே 6 8. ஏன் நீ இப்படி ஏமாத்துறீங்க? வருஷம் பூரா ஏமாத்துறீங்க. என்ன நீ நியாயம்? கூட்டணி கட்சியிலையா எதாவது டிமாண்ட் பண்ணி எங்கள் டீமா அப்படின்னா என்ன பண்ணுறது? அப்படி தான் 234 தொகுதியிலேருந்து தானே நான் 6 தொகுதி கேட்க போகிறேன். அந்த 6ல் நீ வாங்குறது இருந்துச்சுன்னா அப்படின்னு இப்படி நம்பியா? இந்த மாதிரி கூத்துலாம் நடக்குதா? அப்போது 10,000 15,000 நிர்ணயிப்பாங்க. அப்போ விருப்ப மனு வாங்குறவன் என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி வந்து சுண்டல் பொரி வாங்குற மாதிரி வரமாட்டான். அடப்பையா, நிற்கிறதா இருந்தால் வாங்குவான், நமக்கு எதுக்கு? அப்படி தானே போவான். நீ 100 விற்றுனா எதுக்கும் வாங்கி போட்டு வை. திடீர்னு விழுந்துச்சுன்னா இப்போ ஜெயலலிதாட்ட நினச்ச பார்க்காதவங்களாம் திடீர்னு எம்எல்ஏ அவங்க வாங்க கூப்பிட்டாங்கன்றவாங்க. இவர் அடித்து போட்டுன்னு அம்மா 2 அறை விட போகிறாங்க போல, ஏதாவது தப்பு பண்ணிட்டுக்கிறேன் போல். போய் அம்மா அவ்வளோதான், இதுதான் வேட்பாளர், போய் வேலையை பாருங்கள். ஐயோ எம்மா விழுந்துருவான் பொத்துன்னு. எம்மா தாயே குலதெய்வமே, போய் வேலையை பாருங்கள் போங்க. அம்மா பைசா இல்லைம்மா செலவு, அதெல்லாம் கட்சி பார்த்துங்க போங்க. இந்த மாதிரி வந்த எம்எல்ஏக்கள் பல பேர் இருக்கான் அதிமுகவில். இங்கே 100 ரூபாவும் அது எதுவும் என்ன கூத்துன்னு சொல்கிறேன். இவர் இந்த ரோட் ஷோ நடத்தினார், ஞாபகம் இருக்கா? எதுக்காக நடத்தினார்? நம்ம தலைவருக்கு பேசுறதுல பிரச்சனை. அப்போ அவர் அங்கே போய் பேச முடியாது. 5 நிமிஷம் தான் வரும், இல்லை 7 நிமிஷம். அப்போது ஏர்போர்ட்லேருந்து அப்படி கூப்பிட்டு போனால் கூட்டம் கும்பல் சேரும். பார்த்தியா என் தலைவனுக்கு நடையப்பார் உடையப்பார் கூட்டத்தப்பார் அப்படி இப்படின்னு உருட்டலாம். கடைசியில் கரூரில் போய் பெரிய ட்ராஜடியாக மாறி போச்சு. அப்போது
இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு யார் சொன்னாலும் கேட்குறதில்ல. ஏன் கேட்குறதில்ல? என் தலைவனுக்கு பேச வராது. ஏன் அதுக்கு பதிலாக இது கடைசியில் இந்த மாதிரி ஆகிட்டான்னு வச்சிங்களேன். அதே மாதிரி நாங்கள் வந்து வழக்கம் போல் எல்லோரும் கொடுக்குற மாதிரி விருப்பம் பண்ணி கொடுத்தா ஒரு 1000 பேர் வந்தால் பெரிய விஷயம். கூட்டம் கம்மிக்க முடியுமா? நாங்கள் என்றைக்கோ ஒரு நாள் வர்றோம். அப்போ கூட்டம் பெருசாக கம்மிமானவா? டேய் மாவட்டம் எல்லோரையும் கூப்பிட்டு வந்துடு. எல்லோரும் விருப்பம் பண்ணி வாங்கணும். ஒரு ஆள் 3 நாள் வாங்கணும். தலைவரை என்னென்னா பைத்தியக்காரன் நினச்சினுக்கிறியா? நான் ஒரு 100 பேரை கூட்டாரம் வச்சுக்கா, ஒரு மனு 10,000 ரூபா வச்சுக்கோ, என் கதி என்ன வருது? கேட்பானா மாட்டானா? அதனால டேய் அதை பற்றிலாம் நீங்கள் கேட்பேன். 100 ரூபா தான். ஐயோ தலைவரை டிக்கெட்டே நாங்கள் 100 ரூபா டிக்கெட் 1000 ரூபாய்க்கு வாங்குவோம், நான் கூப்பிட்டு வந்துடுறேன் தலைவரை அப்படின்னு. அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரோடுக்கு மட்டும் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஆனால் ஒரு 12 ரோடு இப்படி போய் இப்படி உள்ளே பூந்துலாம் வரலாம். ஒரு கட்டமைக்கப்பட்ட இது எல்லா இடத்துலையும் ஆக்கிரமிப்பு. வண்டிகளை கொண்டு வந்து எனக்கு என்னென்னு விட்டு ஒருத்தர் வெளியில் வரலான்னு காரை திறந்து கேட்லாம் திறந்தா கார் நேராக நிற்கிது. எப்படி வெளியே வர முடியும்? யாரை போய் கேட்குறது? எல்லாம் அங்கே இருக்கிறான் மூடிட்டு போய். ஜனங்க நேற்று வந்து எப்படி கொந்தளிச்சாங்க பார்த்தீங்களா? அடிக்கடி நடக்கிறதுனால நேற்று கடுமையாக கொந்தளிச்சிட்டாங்க. இப்போது இவர் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டானுங்க. ஒரு 10,000 பேர்கிட்ட 10,000 படிவனா அவன் தலைவர் 500 ரூபா 5 டிக்கெட் இல்லைடா விருப்பம் பண்ணு, ஏதோ ஒன்று கொடு, 5 கொடு 500 ரூபா. இப்படி ஒரு 7,000 8,000 பேர் வந்துக்கிறாங்க. 20,000த்துக்கும் மேற்பட்ட படிவம் போயிருக்குது. இதில் இவங்க முண்டி அடித்தாங்கல்ல, ஒரு 10,000 படிவம் துட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு முண்டி அடித்ததில் இவங்களாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஏய் அப்படியே கொடுத்தப்படா அப்படின்னு அள்ளி கொடுத்துக்கிறாங்க, சுண்டல் கொடுத்துற மாதிரி. இந்த விளம்பரத்துக்கு நம்ம கையில் புதுசாக வேலைக்கு சேர்ந்தவன்லாம் விளம்பரம் கூட போய் நோட்டீஸ் கொடுக்கணும். அவன் என்னம்மா செய்வான்? ஒரு பைக்கில் 5 சொறி வச்சுட்டு போயிடுவான். பார்த்துறீங்களா அந்த ஆஃபர் விளம்பரம்? 5 அடுத்த பைக்கில் இந்த மாதிரி 10 பைக் செலக்ட் பண்ணுவான். 50 போச்சா அவன்கிட்ட ஒரு 2,000 கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருவான். ஒரு வீட்டில் ஒரு 4 தள்ளி விடுவான். ஒன்று பார்க்கலன்னா ஒன்று பார்த்தே ஆகணும் நீ அப்படின்னு. அந்த மாதிரி இந்த படிவம் தலைவரே இந்தப்படி 5 போ 40,000 20,000 30,000 கொடுத்துக்குறாங்க. அப்போ இவங்க எத்தனை ஆயிரம் அடிச்சிருக்காங்க? அப்போ இவங்க தெரிஞ்சே இந்த வேலையை பண்ணுறாங்களா? தப்பு இல்லை இது. 100 ரூபாய்க்கு ஃபார்ம் வாங்கி போனவன் கொண்டு வந்து மறுபடியும் வருவானா? ஒரு 1000 பேர் வந்து 10,000 ரூபா கொடுத்து மனு கொடுப்பானா? அப்போ மீதிலாம் தேவையில்லாமல் தானே கூட்டத்தை கூட்டுறீங்க. இதில் சாதனைன்னா என்ன சாதனை? என்னங்க சாதனை இல்லை சொல்லுங்கள்? டிஎம்கேல 100 ரூபா கொடுத்தாலும் வாங்குவாங்க, வாங்க மாட்டாங்க? மாவட்டமே சொல்லும், இந்தா 10,000 ரூபா எடுத்துகிட்டு போ, 100 படி வாங்கிட்டு ஓடு. தலைவர் நீ கட்டியா 100 வாங்க மாட்டானா? இந்த மாதிரி தான் நடக்குது. இந்த மாதிரி கூத்துக்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பால்வாடி கட்சி. என்ன பண்ணுறது? நேற்று அதனால் எவ்வளோ பேருக்கு தொல்லை. அப்புறம் நேற்று கூடத்துன்னு பார்த்தாங்க, எப்பா நாளைக்கு எவனோ வந்துடாதீங்களா? டேய் ஒரு நாள் சம்பவமே போதும், இங்கே இருக்கிற ஓட்டையும் கெடுத்து விட்ருவீங்க போல். 4லேருந்து ஆன்லைன்லேயே எடுத்துக்கங்க. வர்றது கூட வராதிங்க, ஆன்லைன்லேயே அனுப்புங்க, கொரியர்லேயே அனுப்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் தான் 230 நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோமே. இதெல்லாம் சும்மா லுல்லாகி தானே, அதனால் நாங்கள் பார்த்துக்குறோம் போ அப்படின்னா. இதுதான் நடந்தது. சார் விஜய் போட்டியிடும் தொகுதியில் வந்து திமுக வேட்பாளர் வந்து போட்டியிடுவாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வந்து வெளியாகியிருக்கு. ஆமாம், விஜய் போட்டிட்டா திமுக அதிமுக எல்லாம் தான் போட்டிடணும். இதில் என்ன அப்போ? இல்லை கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதியில் விஜய் போட்டியிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக திமுக வேட்பாளரும் வந்து போட்டியிடும். கூட்டணி கட்சியும் கொடுத்துட்டு திமுக நிற்குமா? ஓட்டு பிரிஞ்சிருமாங்க. மதிமுக நிற்கிது, திமுகவும் நிற்கிதுன்னு வச்சுங்க, ஓட்டு பிரிஞ்சிருமே. கூட்டணி கட்சிக்கெலாம் கொடுக்க மாட்டோம். ஒருவேளை கூட்டணி கட்சிக்கே ஒதுக்கியிருந்தாலும் டேய் ஓரம்போ அவனுக்கு நான் தான் அப்படின்ட்டு அந்த இடத்துலையும் திமுக தான் எடுத்து போட்டிடும். திமுக வேட்பாளர் தான் நிறுத்தப்படுவார். அப்படி தானே? அப்படி தானே அதுக்கு அர்த்தம்? விஜய் திமுக அதிமுக. இப்போ விஜய் வந்து மதிமுக நிற்கிற இடத்துல போய் நிற்கிறாருன்னா மதிமுக அங்கே சீட்டு கிடையாது, அது போல் வேறு எங்கேயாவது சீட்டு. அங்கே திமுக தான் எடுத்து நிற்க வைக்கும். ஏன்னா விஜயை தோற்கடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் திமுக வேட்பாளர். நல்லா இருக்குது. விஜய் போட்டிட்டா தானே நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க. நாங்கள் தான் போட்டியிட மாட்டோமே. அப்படி போட்டிட்டா 2 தொகுதி போட்டிடுவோம். விஜய்லாம் போட்டிட்டா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சும்மா குறவங்க கூட கும்மா குத்திடுவான். அதனால் விஜய்க்கு வந்து வெற்றின்றதுலாம் மறுக்க முடியாது. இருந்தாலும் திமுக அவங்களுடைய தைரியத்தை பாராட்டி அந்த படத்தில் சரோஜா தேவி பயன்படுத்திய அந்த சோப்பு டப்பாவை பரிசாக கொடுத்துடலாம். அவன் பாப்போம் அந்த வேட்பாளர் நினச்சிக்குவான், ஐயோ பலி கொடுக்குறதுக்கு நான் தான் கட்சேனா அப்படின்னு. இருந்தாலும் டஃப் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கிங்க. தோக்கடிக்கணுன்றதுல முழு மூச்சாக இறங்குவாங்க. நடுவில் கூட ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க, விஜய் எங்கே நிற்கிறாரோ அங்கே கமலை நிற்க வைப்பாங்கன்னு. இவர் பேசுகிற பேச்சுக்கு தலைவரை ஒன்றுமே வேணாம், நீ பேசவே வேணாம், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, உனக்கு தான் ஓட்டு போ அப்படின்னு பண்ணிவிடுவாங்கன்னு. ஆனால் உதயசூரியன் நிற்க வைக்கணும். அப்போ கமல் திமுகவில் சேரணும். சென்டரில் ராஜ்யசபா சேர்த்து தான் சென்டர்
அதனால் அந்த மாதிரிலாம் யோசிச்சாங்க. எப்படின்னு தெரியல. விஜயை தோக்கடிக்கணுன்றதுல திமுக கொஞ்சம் உறுதியாக இருக்கும்ல. சார் விஜய்னா வீணா வெற்றி அப்படின்றது சார். அப்போ அந்த அப்படின்ற வீழ்ச்சி கூட ஆரம்பிக்கிற இருக்குல்ல, வீணா வீழ்ச்சி கூட இருக்குல்ல. என்னங்க நீங்கள் விட்டேத்தியாக இருக்கார். விஜய்னா விட்டேத்தியாக இருக்கார். விஜய்னா வீழ்ச்சி, விளங்காமல் போவார். இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. விளங்காமன்னு வேன்னு பேசுவோம், ஆனால் விளங்காமல் போவார்னு தான் தான் அதுக்கு வரும். அப்படி வீன்ற ஆரம்பிக்கிற தொகுதி பேரில் தான் அவர் வந்து நிற்பாரா அப்படின்ற நிறைய செய்திகளும் போயிட்டு இருக்குது. விக்கிரவாண்டி அந்த கார்டு போடுறவன் தொல்லை தாங்க முடியல. நீங்கள் வேறு தனியாக வேறு சொல்கிறீங்க. விக்கிரவாண்டி வேளச்சேரி எங்கே வருது? இங்கிலீஷ் வியா? அப்படி விஜயநகரத்தில் போய் நிற்க சொல்லுங்கள். கர்நாடகாவில் விஜய் நிற்க மாட்டாருங்க எனக்கு தெரிஞ்சு. அவர்லாம் தைரியமே கிடையாது. நின்னா தோற்றுருவோன்னு ஒரு இது இருக்குல்ல. இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஒரு 50 பேர் இருக்காங்க. திடீர்னு ஆஃபீஸில் ஒரு இன்டர் கேம், எல்லாம் ஜாலியாக அன்றைக்கி ஏதோ ஒரு பொங்கல்னு வச்சிங்களேன், எல்லோரும் வந்துருங்கப்பா வேஷ்டி. அன்றைக்கி தானே வேஷ்டிலாம் கட்டுவோம். தமிழண்டா வேஷ்டிடா, நம்மளே சொல்லுவாங்க வேஷ்டி கட்டுவா, கலர் சட்டை போட்டுவா, அப்படி இப்படின்னு. எல்லா பெண்கள்லாம் சேலை கட்டு வந்துருங்கன்னு. அன்றைக்கி அங்கே ஒரு ஜாலி போட்டிலாம் வைப்பாங்க வச்சுக்கோங்க. ரொம்ப பேர் ஜாலியாக கலந்துக்குவோம். தோக்குறமோ ஜெயிக்கிறமோ ஒரு ஜாலியாக இருக்கும். சில பேர் கலந்துக்கவே மாட்டோம், இப்படியே இருப்போம். என்ன இருக்கட்டும்ங்க, சும்மா வாங்க, இல்லை இருக்கட்டும், அட வாங்க ஜாலியாக இருக்கோங்க, கலந்துங்க, இல்லை இருக்கட்டும். ஏன் என்ன மனப்பான்மை தெரியுமா? எப்படியும் நம்ம தோற்றுருவோம், எதுக்கு அசிங்கம் பண்ணோம், ஏதோ இவரை ரொம்ப நல்லதாக நினச்சிட்டு இருக்கிற மாதிரி, நம்ம எதுக்கு, நம்ம கௌரவமாக அப்படி இருந்துக்குவாங்க. அந்த மாதிரி மனநிலை சில பேர் இருப்பாங்க தெரியுமா. ஒவ்வொரு அலுவலகத்துலேயும் ஒவ்வொரு இடத்துல இருப்பான். போட்டியிட தயங்குவோம், வந்து இறங்கி பார்ப்போம், நம்ம பண்ண மாட்டோம். அந்த மாதிரி கேரக்டர் விஜய். அப்போ எப்படி சட்டசபை தேர்தலில் போட்டிடுவார்? தோற்றுட்டோன்னா அதே மாரி தலைவரை இப்போ தான் பார்த்தேன். தலைவர் 50% அப்படின்னா ஒருவேளை நம்பி இறங்கினாலும் இறங்கலாம், இல்லைன்னா 2 தொகுதி, ஒன்று தோத்தாலும் ஒன்று ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று. வேளச்சேரிலாம் கிடையாதுங்க. அவங்க வேறு ஒரு தொகுதிக்கு பார்த்தாங்க, அங்கேயும் டிஎம்கே வெயிட் ஆகுதுன்னு கம்னுட்டாங்க. அதனால் விஜய்க்குன்னா விஜய்க்குன்னு ஒரு ஓட்டு விடும்ல, பார்ப்போம். இன்னும் 4 இருக்குது. சிடி நிர்மல்குமார் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து அதிமுகவுடைய மிகப்பெரிய ஒரு எதிரி கட்சி வந்து திமுக. ஆனால் அந்த கட்சியை வந்து அதிமுக மறந்து இப்போ தாவேக்கா வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை திரும்பி கூட பார்க்கலங்க. யாராவது சொல்லுங்கள், இப்போ விஜய் விமர்சித்த திமுக விஜய் எங்கேயாவது விமர்சித்து நீங்கள் பார்த்தீங்களா? சொல்லுங்கள், எதை பார்த்தீங்க? இவங்களால் ஏய் வாடா அந்த சுப்பிரமணியபுரத்தில் வெளியே வாடா வாடா ஒன்றை வச்சுக்கிறேன்ட்டு இந்த இவர் கஞ்சாக்கர் போய் ஒரு வீட்டு முன்னாடி சண்டை போட்டுன்னு இருப்பார். அந்த மாதிரி இவங்க போய் சண்டை போட்டுனுக்கிறாங்க. திமுகவுக்கு தாவேக்கா தான் போட்டின்னு. அவங்க இவங்களை கண்டுக்கவே இல்லை. அவங்களுக்கு என்ன பயனா அடிச்சு அதனால ஒரு 5 ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்துட போதே, அடிக்காதீங்களா கம்முன்னு இருங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. தேவையில்லாமல் அவங்கள வம்பிழுத்தோன்னே அவர் 2-3 தடவை சொல்லிட்டாரு, தம்பி நீ முதல்ல வெளியே வா, வெளியே வந்து ஊரை பாரு, நாட்டு நடப்பை பாரு, அப்புறம் புரியும் உனக்கு, அதுக்கப்புறம் நீ அரசியல் பேசு, உன்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாதுன்னு. அதனால் இவங்க எதுவும் அடித்த மாதிரி தெரில. அண்ணாமலை கூட காண்டாகி சொல்லிட்டாப்புல, ஒழுங்காக இருந்துங்க, இந்த அல்லு சில்லுலாம் வச்சு பண்ண நான் ஒன்றும் அடிக்கவே ஆரம்பிக்கல, அடித்தேன்னா அவ்வளோதான் அப்படின்னு. அதனால் ஏதோ பேசணுன்றதாக ஊட்டின்னு இருக்கிறாங்க. திமுக எனக்கு தெரிஞ்சு இவங்களை தொட்ட மாதிரி தெரியலையே. அதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒருவேளை உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுதா? சார் இல்லை சார் இவர் இந்த இடத்துல கண்டித்து பேசினார் அப்படின்னு எதாவது தெரியுது? இன்னைக்கு கூட இதில் எல்லாம் பேசியிருக்காரு, இளைஞரணி மாநாட்டெலாம். விஜய் எதாவது தொட்டுக்கிறாரு? தொடலையே. இவங்களா திருப்திப்பட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம எவ்வளோ பெரிய ஆள் பார்த்தியா அப்படின்னு. இதுதான் நிலைமை. சரி, அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்த புலிப்படம் தொடர்பாக வந்து விஜய் அவர்கள் 1.50 கோடி வந்து அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கு. இதை தொடர்ந்து நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து இப்போ தான் வந்து விசில் ஊத ஆரம்பிச்சிருக்கு, இதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் வந்து ட்ரம்ஸ் அடிப்போம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? புஷி ஆனந்த் மேலே சமீபமாக குற்றச்சாட்டுகள் மேலே போய்கிட்டே இருக்குது. ஐபி, உளவுத்துறை மற்றும் ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. புஷி ஆனந்த் இன்னும் சில நிர்வாகிகள் அவர்களுடைய அந்த பண வரவு இந்த மாதிரி விஷயங்கள், குறிப்பாக புஷி ஆனந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஐபி சம்மந்தப்பட்ட ஒருத்தட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன தகவல் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க நான்லாம் எதுவுமே குற்றச்சாட்டுலாம் சொல்ல முடியாது, ஆனால் கண்காணிக்கப்படுகிறார்கள். அப்போது அவங்க தான் பார்த்து இருந்துக்கணும் எப்படி போகிறது வருதுன்றது. அவரோடு சேர்த்து இன்னும் 2-3 மாவட்ட செயலாளர்கள் இந்த மாதிரிலாம் பேர்லாம் சொன்னாங்க, நான் சொல்ல விரும்பலை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது ஏது நடக்குதுன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இறங்குறீங்க, நேர்மை இதெல்லாம் பேசுகிறீங்கன்னா அதற்கு ஏற்றார் போல் இல்லைன்னா அதை நோக்கி நகர்வார்கள். இப்போது
இந்த இது 1.5 கோடி மேட்ரு வந்து இன்றைக்கி நடக்குது இல்லைங்க. அதற்கும் விஜய் அரசியலுக்கும் இந்த இதுக்கும் எதுக்குமே சம்மந்தம் இல்லை. இதை வந்து சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்கன்னா அது பைத்தியக்காரத்தனம். அவர் அப்போ புலி படத்தில் நடித்தப்போ தயாரிப்பாளர் கொடுத்த தொகையை ஏதோ கணக்கில் காட்டாமல் விட்டுருக்காரு. அது இந்த மாஸ்டர் டைமில் ஏதோ ரெய்டு நடத்தும் பொழுது அந்த கணக்கில் காமிச்சிக்காது. அவங்க அந்த 3 வருஷம் கழித்து அந்த ஒரு ரைடில் தெரிய வந்தப்போ இதுக்கு நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும், பெனால்ட்டி கட்டணும்னு போடுறாங்க. 100% போட்டாங்கன்னு நினைக்கிறேன், 5 கோடி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இவருக்கு பேசி அது இன்கம் டேக்ஸில் பேசி குறைக்கலாம், அப்படிலாம் வாய்ப்பெலாம் உண்டு. 1.5 கோடி ஆக்கலாங்கன்னு நினைக்கிறேன். அதில் லீகலாக நீங்கள் உடனே போடணும், 3 வருஷம் கழித்து நீங்கள் போட்டது செல்லாது அப்படின்னு லீகலாக இவர் போயிருக்காரு. இந்த லீகல் பேட்டில் தான் அடுத்தடுத்து விசாரணைன்னு வந்து நடுவில் சிங்கிள் ஜட்ஜி அனிதா சுமந்த் அவங்க இது வந்து விஜய் கட்ட தேவையில்லைன்ற மாதிரி ஏதோ தீர்ப்பு வந்தது. அதை எதிர்த்து தீர்ப்பாக இவங்க இன்கம் டேக்ஸு மேல்முறையீடு வந்ததில் நேற்று ஜட்ஜி கட்டி தான் ஆகணும் அப்படின்றாங்க. இங்கே இது மேட்ரு கிடையாது, இது நடைமுறை. நாளைக்கு இவர் இதுக்கு மேலே போகலாம், இல்லை கட்டலாம். நம்ம சொல்ல வர்றது, நீங்கள் இந்த மாதிரி மறைச்சிங்கன்னு ஒன்று வருது இல்லை, அப்போ கணக்கில் வராமல் காமிக்காமல் மறைக்கிறதுனா அது என்ன பண்ணமா மாறிடும், பிளாக் மணி தானே மாறும். அப்போ நீங்கள் நேர்மை, தீய சக்தி, தூய சக்தின்லாம் பேசும்பொழுது இந்த கேள்வி வரும்ல, அதுதான் பலரும் சுட்டி காமிக்கிறாங்க. இது இல்லாமல் சினிமா டிக்கெட்டு கதை இருக்குல்ல, ஒரு படத்துக்கு 110 ரூபா டிக்கெட் இல்லை, 110 ரூபா. இந்த டிக்கெட் எவ்வளோ நம்ம பெரும்பாலும் போகிறதே கிடையாது, ஓடிடியிலே பார்த்துருது. 190, 200 அதிகபட்சம் 200 அப்போ 200, 190 மினிமம் 10 ரூபா டிக்கெட் விற்கணும் இல்லை, ஒரு ரூபா 10 ரூபாய்க்கு இருக்கணும். அதெல்லாம் விற்கிறதே கிடையாது, 3 ஜீரோ எக்ஸ்ட்ரா சேர்த்துறது. அப்போது இந்த டிக்கெட் எல்லாத்தையும் ஸ்பெஷல் ஷோ, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்னு போட்டு பெரிய அளவில் கூடுதலாக விற்று சம்பாதிக்கிறது இருக்குல்ல, அது திரையரங்க உரிமையாளர்கள் அவங்க தானே படத்தை வாங்குவாங்க. 4 ஸ்க்ரீனுக்கு ஒருத்தர் வாங்குவார், அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி தான் கணக்கு. அவர் தயாரிப்பாளர் விற்பார், நீ எப்படி வேணால் சம்பாரிச்சிக்கோ, இழிச்சா வாங்கின இருக்கானுங்க வந்து உழுவானுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அதில் நீ வந்து இப்படி சம்பாதிக்கணுன்னா ஒரு அமௌண்ட் இப்படி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. இதில் எல்லாருக்குமே பங்கு போகுதில்ல. இதுக்கு பேர் என்ன, அப்பாவி ரசிகர்களை உடனே வருவாங்க, ரஜினி செய்யலையா, கமல் செய்யலையா, அஜித் செய்யலையா, எல்லாம் தான் செய்கிறாங்க. அவங்க அரசியலுக்கு வரல, நீங்கள் அரசியலுக்கு வந்துடுறீங்க, நேர்மைன்றீங்க. அப்போ நேர்மையாக நடந்திருக்கீங்களா அப்படின்ற கேள்வி வரும்ல, அதை தான் கேட்குறாங்க. டிக்கெட் காசு சொல்லுறாசா அப்படின்றாங்க. அப்போ யாரை ஏமாத்துறீங்க, தொண்டர்கள், ரசிகர்கள், அவனுடைய ஆசை, அதை காசாக்குறீங்க. இப்போது நான் வீட்டிலேருந்து கிளம்புறேன், படம் பார்த்தே ஆகணுன்ற பேர் வருவான் தெரியுமா, இல்லை உயிரை விட்டுற மாதிரி வருவான். ஏன்னு அலைவான் அப்படியே, ஐயோ ஃபுல்லாக எங்கேயா பாடுறா, டே அவன்கிட்ட பாடுறா, இவன்கிட்ட பாடுறா, போயெல்லாம் கேட்பானுங்க, ஏதாவது டிக்கெட் இருக்குதா அப்படின்னு. 2 பேர் நின்று பேசினாலும் டிக்கெட் எதாவது வச்சுருக்கீங்களா எக்ஸ்ட்ரா அப்படி கேட்பானுங்க. ஏன்னா அவன் வந்துட்டான், படம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு. நமக்கெல்லாம் என்ன மைண்ட்னா, நீ யாரா என்ன 2 ஹவர் உட்கார வைக்கிறது, யார் நீ, நான் ஏன்டா துட்டு கொடுத்து 2 ஹவர் உட்காரணும், இந்த மாதிரி நம்ம மைண்டெலாம். முன்னெல்லாம் பாட்டு கழிச்சு வெளியே போவாங்க தெரியுமா, சின்ன வயசில் நாங்கள் பார்த்துக்குறோம். பாதி சிகரெட்டு வெளியே தான் இருக்கும், பாட்டு நல்ல பாட்டு திணிங்க, அதனால் வெளியே போய் சீட்டு குடிச்சிட்டு இருப்பானுங்க. இப்போ டாமு டூமுன்னா கூட வேறு வழியே இல்லை, உள்ளே உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த ஆர்வத்தை பயன்படுத்தி வந்துட்டோம், வாங்கணும் அப்படின்றப்போ இன்னொன்று ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும், அது போய் பெருமையாக சொல்லணும், அதுக்குன்னு 1000, 1500 இப்படி கொடுத்து வாங்குறோம் இருக்காங்க. அப்புறம் இவர்கள் தனியாக பிரிச்சுக்குவாங்க தெரியுமா, ரசிகர் மன்றம் தனியாக வச்சுக்கிட்டு அவங்க தனியாக விற்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது வந்து முறைகேடு தானே, அதையும் சேர்த்தானே கேட்பாங்க. அதுதான் பிரச்சனை. இது மட்டுமே உங்களுக்கு க்ரோர்ஸில் வருங்க, 100 கோடி ரூபா வரும். 2000 ஸ்க்ரீனு இன்ட்டு 5 ஷோ, ஸ்பெஷல் ஷோ சேர்த்து 5 ஷோ, யோசிச்சு பாருங்களேன், எங்கேயோ போயிடும். இது எல்லாத்துக்கும் வரி கட்டுவீங்களா, கட்ட மாட்டிங்களா? நீங்கள் நிர்ணயிச்சதுக்கு தானே கட்டுவீங்க. அந்த ஒரு 30% கட்ட வேண்டியிருக்கும்ல, அது நிர்ணயிச்சு தானே கட்டுவீங்க. கூடுதலாக விற்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதுக்கு பேர் என்னது, முறைகேடு தானே. இதை இன்றைக்கி எல்லோரும் பண்ணுறாங்க. சின்ன படங்கள் மட்டும் அதே காசு அதே டிக்கெட், ஏன்னா வர்றதே பெரிய விஷயன்ட்டு அதனால் அது போகும். பெரிய நடிகர்கள் எல்லாருமே அவங்க வாங்குகிற சம்பளத்துக்கு நம்ம பாக்கெட்டு எடுக்கிறாங்க. இதுதான் நடக்குது, பகிரங்கமாக நடக்குது. நம்ம விருப்பப்பட்டு செலவழிச்சதுனால கம்முனுக்கிறோம். விருப்பப்படாமல் நம்மளை மாதிரி ஆட்கள், உங்களை மாதிரி எனக்கு தெரியாது, என்ன மாதிரி ஆட்கள் கத்தினுக்கிறோம். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போயிருக்கீங்களா? இல்லையா? அப்போ நீங்களே என் கட்சி தான் சார். திமுக காங்கிரஸுடைய கூட்டணியாக இருக்கட்டும், அதே மாதிரி தொகுதி பங்கீடு கூட்டணி இருக்கா? அப்போ அதுதான் சார்,
கூட்டணி குறித்தும் எந்த ஒரு விவரங்களும் வெளியே வரல. தொகுதி பங்கீடு குறித்தும் எந்த ஒரு விவரங்களும் வெளியே கூட்டணியே வரல. பிரச்சனை, இதில் தொகுதி பங்கீடு வரையும் சார், காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் சொன்ன ஒரு விஷயம், அவர் மட்டும் தானே அடிக்கிறாரு, தொகுதி அடிக்கிறான். தொகுதி பங்கீடு குறித்து பேசி கிட்டத்தட்ட 6 நாட்கள் ஆகிடுச்சு. அவங்க தரப்புல இருந்தும் திமுக தரப்புல இருந்தும் ஒரு குழு வந்து தயாரிக்கிறதா சொன்னிருந்தாங்க. ஆனா இன்னை வரைக்கும் அந்த குழு வரல. காங்கிரஸ் தரப்புல இருந்தும் வந்து குழு வந்து தயாரா இருக்கு. ஆனா திமுக தான் வந்து தாமதம் படுத்துறாங்கன்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? எதனால அவங்க தாமதம் பீகார் படுத்துறாங்க? தேர்தல் முடிஞ்ச உடனே குழு போட்டு ஆண்டவரே குழு போட்டுக்கிறோம் அப்படின்னு வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த ஓட் ஷோருன்னு முட்டு சந்துக்கு போன உடனே ஓடியாந்தாங்க. இங்கே தலைவரை தப்பாக நினச்சிக்காதீங்க, தெரியாமல் கப்பல் வேலைக்கு போயிட்டேன், வீட்டு வேலையே பரவாயில்லன்னு கவுண்டர் பண்ணி மாதிரி வந்து போய் பார்த்தாங்க ஸ்டாலினை. பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, பிரச்சனை ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குது, எங்கள் இதுலேயும் ஒரே கத்தின்னு கிடக்குறானுங்க, அதனால் நம்ம பேசி எவ்வளோ தொகுதின்னு இறுதிப்படுத்திக்கலாம், ப்ளஸ் இந்தந்த தொகுதின்னு பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் கீழே வேலை செய்வோம் அப்படின்னு தான் போய் சொன்னாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தலைமை, கிறிஸ் ஜோடங்கர், அந்த குழு எல்லாமே ஜென்யூனாக போய் பேசினாங்க. ஆனால் இவங்கண்ணா என்னையே பகச்சிட்டியா, அவ்வளோ இதுவா, இவங்க இப்படி பேசுவாங்க, நீ இதுவா, 20 சீட்டு தான் தடவை அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தாங்க. ஆனால் காலம் மாறுன்றது இவங்களுக்கு தெரியல. காங்கிரஸுக்கு வேறு போக்கிடமும் இல்லைன்னு நினச்சிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அவர் தாவேக்கா அங்கே பேசியிருந்தார்ல என்டிஏல, நான் மட்டும் தான் சொல்லியிருந்தேன் என்டிஏட்ட பேசுகிறாருன்னு, யாரும் நம்பலை. கடைசி டைமில் புட்டுக்குனோன்னா அன்றைக்கே அறிவிக்கிறாரு, ஹேய் அப்படி இப்படின்னார்ல, நீ பேசினார்ல அழுத்தமா ஏங்கிட்டியா அப்படின்னு, அன்றைக்கி தானே அறிவிச்சார். தனியாக நில்வோம் வெல்வோம் போட்டு எடப்பாடி அடித்தார், அவர் திருப்பி இவர் அடித்தார், ஞாபகா? அன்றைக்கி தான் அந்த இது கூட்டணி இல்லைன்றது. அப்போ நான் சொன்னது கரெக்டு தான், அவ்வளோ நாளாக திட்டாத அன்றைக்கே திட்டுறாங்க, அவ்வளோ நாள் திட்டாத எடப்பாடி அன்றைக்கி திட்டுறாரு, கூட்டணி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் அன்றைக்கி தானே அறிவிக்கிறாரு. நான் ரொம்ப நாள் சொன்னது விஜய் அறிவிக்க சொல்லுங்கள், அல்லு சில்லுலாம் நம்ம கணக்கு இல்லை, விஜய் சொல்கிறதான் கணக்கு. விஜய் அன்றைக்கி சொன்னார் தனித்து அப்படின்ற மாதிரி 90%, அது ஒரு மாதிரி எப்போவுமே நேரம் சொல்ல மாட்டார்ல, அப்படி சொன்னார். அப்போது இங்கே ஸ்பேஸ் காலியாக இருக்குது. எது, நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், பாண்டிச்சேரி போகிறதுக்கு பஸ் ஏறுறோம், ஒரே பஸ் தாங்க இருக்குது, இந்த பஸ்ஸு மிஸ் பண்ணினா அவ்வளோதான், அவ்வளோ கும்பல் தொத்தின்னு இருக்குது, எங்கடா ஏறுறது சார், டாப்பில் உட்காந்துக்கலாமா, செத்தா பரவாயில்லையா சார், அப்போ என்ன பண்ணுறது, ஏறுங்க, இதான் கடைசி பஸ், இதோட காலில் தான் சார், உள்ளே ஏறக்கூட முடியலையா சார், எப்படியா ஏறுங்க, அந்த பஸ்ஸு சார் அது சென்னைக்கு போகுது, சரி, திடீர்னு பார்த்தா அந்த பஸ்ஸும் பாண்டிச்சேரின்னு போட மாட்டோம் சார், இது பாண்டிச்சேரி போகுதுங்க அப்படின்னு, சரி முதல்ல சென்னையிலேருந்து தான் போய் ஏறோம் வச்சிங்களேன், அந்த பஸ்ஸு அது வேறு ஊர் போகுது, இது திடீர்னு அந்த போர்டை கழட்டிட்டு அதுவும் பாண்டிச்சேரின்னொன்னே நேராக ஏப்பா இன்னும் தொங்கிட்டு இருக்கிறவங்களோட இறங்கி அங்கே போயிடுவான், ஏப்பா என்னப்பா யோ அதான் பாண்டிச்சேரி பஸ்ஸுக்கு அப்புறம் என்ன, நம்ம பஸ் ஸ்டாண்டில் நடக்கும் தெரியுமா, இந்த பஸ்ஸில் உட்காந்துட்டு இருப்போம், திடீர்னு அதில் வந்து டிரைவர் உட்காந்து அப்போ தான் இந்த வேலைலாம் நடத்துவாங்க தெரியுமா, இந்த பஸ் தான் போகுதுன்னு சொன்னோம் எல்லாம், இவர் வந்து கேட்பார் ஒருத்தட்ட, இந்த பஸ் கிளம்புதா, ஆமாம் இன்னும் கொஞ்சம் கிளம்பிடும், இவர் உட்காந்துருப்பார், இன்னொருத்தர் ஒரு இவர்கிட்ட கேட்பார், இவர் இனிமேல் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடும், பார்த்தா டிரைவர் இன்னொரு பஸ்ஸில் வந்து உட்காருவாப்பில், எல்லாம் இறங்கி அடிச்சு போறண்டு ஓடுவாங்க. அந்த மாதிரி இன்னொரு பஸ்ஸு ரெடியாக இருக்குது, இது தாவேகா பஸ்ஸு. அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணோம், அதுதான் நடந்தது. பேட்டா சொல்லுங்கிறோம், அவ்வளோ கெஞ்சிரும், கண்டுக்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு, பிரவீனே பேசு, ஏப்பா பேசு, நீண்ணா நான் ரொம்ப நாளாக திமுக இருக்கிறேன், யார் பீட்டர் அல்போன்ஸ், அதெல்லாம் செல்லாது பேசுங்க, அவரும் பேட்டி கொடுத்தாரு தெரியுமா, ஆட்சியில் பங்கு கேட்பதில் என்ன தகராறு, என்ன பீட்ரு நீங்களும் கூடவே இருந்தீங்க, பேச சொல்லிட்டாங்கப்பா பேசுகிறேன்பா அப்படின்னு. அப்போ பேச்சுவார்த்தை முடிஞ்சால் தேவைப்பட்டா பரவாயில்லையா, எவ்வளோ தடவை தோற்றுருக்கோம், காங்கிரஸுக்கு தோல்வி ஒரு மேட்ரா, தாவேகா கூட போகிறோம் 60 சீட்டு கொடுப்பான், அடுத்த தடவை நீ கூப்பிட்டு கொடுப்பல்ல, ஒன்ஸ் போயிட்டா மரியாதை கொடுப்பல்ல, அந்த மாதிரி முடிவு எடுக்கிற மாதிரி போனோன்னா திமுக பயந்து போச்சு. என்னடா இது, நேற்று வரைக்கும் நம்ம வீட்டு வாசலில் நின்று இருந்தவன் இன்றைக்கி இதுவே தேவையில்லைன்னு அங்கே போகிறான் அப்படின்ட்டு திப்புன்னு ஓடி போய், ஏகா போமா போய் ராகுலை போய் பாரு, ஏன்னா ராகுலுடைய சமூகத்தோடு தான் பிரவீன் சக்கரவர்த்தி விஜய்கிட்ட பேசுகிறாரு, அதனால் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணுமா, ஓடு போய் பார்த்து பேசி ஆட்சியில் பங்குங்க ஒத்துக்கிட்டா தரோம். இவங்க ஏங்க அதிமுகவே அறிவிக்கலை, நாங்களும் என்னென்னவோ நரேட்டிவ்லாம் செட் பண்ணோம், என்டிஏ அலைன்ஸ்னு சொன்னால் பாருங்கள் பாஜக அதிமுக கூட்டணிலாம் சொன்னோம், ஆனால் அவங்க இறங்கியே வரல, அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், எடப்பாடி தான் முதல்வர்னு சொல்லிட்டாங்க, அப்போ அவங்க அந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொன்னால் ஜனங்க எங்களை நம்ப மாட்டாங்க, மரியாதை போயிடுங்க, எல்லாம் தலை மேலே ஏறி உட்காந்துக்குவாங்க. அதனால் அதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு பேசிக்குவோம்.
இப்போதைக்கு சீட்டு பார்த்து இது பண்ணுங்க. அப்படியா 40 சீட்டு கொடுங்க. என்னங்க எப்படி சொல்கிறீங்க? ஏங்க 63 ஆளுங்க 40 கேட்குறேங்க. இல்லைங்க அது மட்டும் பேசிக்கலாம் வாங்க. சரி பேசிக்கலாம், நான் சொல்லிடுறேன். வந்து இங்கே பேசிவிட்டு ஏதோ இவங்க மறுபடியும் பார்த்துக்கலாம், இதை பார்த்துக்கலாம். வெயிட் பண்ணி பார்த்து கிறிஸ் ஜோடங்கர் போயிட்டார். நேற்று டெல்லிக்கு போயிட்டார். அப்போது இப்போ சிதம்பரம் ஆரம்பிச்சிட்டார், கார்த்தி சிதம்பரம் ஆரம்பிச்சிட்டார். அப்பா வந்து இங்கே ஆடு உறவு குட்டி பகை, இங்கே ஆடு உறவு யார்? சிதம்பரம் வந்து இங்கே பேசுவார். அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க, நம்ம எப்பவுமே நம்ம தான் இருக்கிறோம், நம்மலாம் வந்து எப்படி மூப்பனார் காலத்தில் இருந்தாங்க. ஆனால் உங்கள் புள்ள அப்படி பேசலையே. இல்லைங்க அவர் கெட்டு போயிடுச்சிங்க, அது என் பேச்சே கேட்குறதில்ல, அவங்களோடய சேர்ந்து சுற்றி நிற்குது அப்படின்னு. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? அவர் சொல்கிறது கரெக்டு தானே. எப்போவுமே கார்த்தி சிதம்பரம் பக்காவாக பேசுவார், பார்த்துருக்கீங்களா? இந்த மதுரை கோவை மெட்ரோ கேன்சலு தமிழகத்தை வஞ்சிக்கிறது அதுனாங்க. ப்ராஜெக்ட் இவங்க சரியாக அனுப்பலை, உருட்டினாங்களா? அவர் கேட்டாங்க எதுக்குங்க மெட்ரோன்னு கேட்டார். கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் எதுக்குங்க மெட்ரோ? துட்டு செலவு பண்ணி போகிற வசதி மக்களுக்கு இருந்தால் தான் மெட்ரோ போட்டிங்கன்னா அவன் லாபமாக ஓட்ட முடியும். மெட்ரோ டிக்கெட்டு நீங்கள் சாதாரண இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின் இங்கேருந்து தாம்பரம் போகணும் அப்படின்னா அந்த காசையும் இங்கேருந்து சேப்பாக்கத்துலேருந்து மீனம்பாக்கமா அதுக்கு போகிற காசையும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கும். அப்போ மெட்ரோவில் போக மாட்டாங்க, எலக்ட்ரிக் ட்ரெயினில் போயிடலாம்ப்பா அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுக்கு செலவு கம்மியாக இருந்தால் தான் பண்ணுவோம். இப்போ சென்னை சிட்டி எல்லாத்தையும் வருமானம் நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா வருமானம் ஜாஸ்தி இருக்கும். அது செலவு பண்ண தயங்க மாட்டான், டக்குன்னு ரேப்பிடோ பிடிப்பான், ஆட்டோ பிடிப்பான், பண்ணுவான், எது வேணா மெட்ரோ போவான். ஆனால் அங்கே மதுரை கோவைலாம் அப்படி கிடையாது. வருமானமும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அவன் அதை யூஸ் பண்ண மாட்டான், பெரும்பாலும் 2 வீலர் யூஸ் பண்ணுவான், பஸ்ஸில் போவான். ஸ்பீடு ஒன்று இருக்குல்ல, கொஞ்சம் தாண்டினோன்னே கிராமம் வந்துடும், அதுக்கு அவங்க தேவையில்லை அவங்களுக்கு. அந்த மாதிரி வித்தியாசமாக கேட்குறாரு அவர். அது உண்மையிலே கரெக்டு தான். அது எதுக்கு பல 100 கோடி போட்டு 1000 கோடி கூட ஆகும், எதுக்கு இவ்வளோ போட்டு செலவு பண்ணணும்? அது வளர்ச்சி அடைஞ்சால் அது வேறு விஷயம் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ கார்த்தி சிதம்பரம் கேட்குறாரு. ஏன்பா அவர் இது போட்டால் கூட்டணி போட்டு பேச்சுவார்த்தை நடத்தலாம். இவங்களுக்கு என்னென்னா காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தைன்றது முதல்ல உள்கட்சி தான் முடிச்சிக்கிறேன் அப்புறம் பேசுகிறான்னு. காங்கிரஸ் இப்போ அங்கே போயிடுச்சு, இப்போ நேற்று போயிட்டாங்க. இப்போ இவங்க மறுபடியும் காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை, ஏன்னா காங்கிரஸை முடித்தாதான் மற்றவங்கள்ட்ட பேச முடியும்னு. ஆனாலும் அந்த கெத்து காமிச்சினே இருக்காங்க. அதனால் இப்படி போய்கிட்டு இருக்குது, யார் பெரியவன் யார் சின்னவன்றது. அவங்க சொன்னாங்கல்ல அங்கே ஜொல்லாவில் சண்டை, ஒரே சண்டை அப்படி இப்படின்னு. அங்கே கரெக்டாக போயின்னு இருக்குது. இப்போ பிரேமலதாவும் கிட்டத்தட்ட என்டிஏ போயிடுறாங்க. என்டிஏ கூட்டணி தான். இல்லை திமுக கூடயும் மதிமுக கூடயும் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கிறதா சொல்லி. யார் கூட? திமுக கூடயும் அதிமுக கூடயும். அதிமுகவா? அதிமுக கூடயும். அதிமுக கூட பேச்சுவார்த்தை. நீங்கள் வேறு அதிர்ச்சி பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு மதிமுக கூட ஒன்று. அப்போ அதிமுக கூட திமுக கூட இருந்ததில்ல, திமுகவில் இவங்க கேட்டதை பார்த்தோன்னா அவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நீங்கள் என்னங்க இவ்வளோ கேட்குறீங்க? என்ன கேட்டேன்? 22 தானே கேட்டேன். 22ங்க, அதாங்க 22 தானே சொல்கிறேன். எங்கள் கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறணும்ல அப்படின்னு. ஏங்க உங்கள் 22 வச்சு நான் 5 கட்சி கொடுத்துருவேங்க. 3 கட்சிக்கு 3000, 2 கட்சிக்கு 2 கூட்டி பாருங்கள், 22 வரும். ஒரு ஆள் கேட்குறீங்க அப்படின்னு இழுத்து. அதெல்லாம் பேச்சுவார்த்தை ஒன்றும் பெருசாக ஆகலை. சரி இங்கே நான் ஜெயிக்கிற கட்சி முடிவு பண்ணிங்க 9 சீட்டு. என்னங்க ஏரியே வரமாட்டேங்கிறீங்க? ஏறி வர மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, பேசிங்கன்னு. வேணா ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படின்னு. ஏதோ 9 10 ஓகே ஆகிற மாதிரி இருக்குது. தம்பிக்கு கோபம் இருக்கும்ல, பிரபாகரனுக்கு தெரியும்ல, விஜய் பிரபாகரனுக்கு எது கரெக்டு எது தப்புன்னு. அதனால் மம்மி யூ ஆர் வெரி ராங், எப்போ பார்த்தாலும் முட்டு சந்துக்கே கூப்பிட்டு போயின்னுக்கிறீங்க அப்படின்னு தான் பேசி போகிற மாதிரி இருக்குது. இப்போ வரைக்கும் நான் உறுதி இல்லைங்க, ஏன்னா யாருக்குமே தெரியாது, அண்ணன் விஜயகாந்துக்கே தெரியாது. அதனால் அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. இதை நோக்கி ஒரு முன்னேற்றம்னு சொன்னாங்க, நான் பதிவு பண்ணுறேன். அப்போது தேமுதிக இங்கே வருது, இந்த மாதிரி அவங்க வந்து உறுதியாகிறாங்க. இங்கே இப்போ வரைக்கும் கூட்டணி இறுதிப்படுத்தலை. திருமாவளவன் என்ன சொல்கிறாரு? ஐயாவை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா வெளியே போய்டுன்றாரு. இப்போவே பேசிகிட்டு இருப்பார், தம்பி அதுவே அண்ணா சொல்லுங்கண்ணா ரெடி பண்ணி வச்சுக்கா அண்ணா, வாங்கண்ணா 40 சீட்ண்ணா. 40 ஆமாண்ணா, புஷி வாரி கொடுப்பாருண்ணா, அதெல்லாம் பிரச்சனை, எங்களுக்கு ஆள் இல்லாமல் தடுமாறுனுக்குறோம். கூட வேணா 2 பேரை கூட்டுவாண்ணா. 80 சீட்டு, ஆளுக்கு 20. உங்கள் எப்பா 40லாம் தாளாதுப்பா, கட்சிக்குள்ளே சண்டை வந்துடும்பா அப்படின்னு. சரி எவ்வளோ வேணுண்ணா? 20 கொடுப்பா. சரிண்ணா, எல்லோரும் யாரை கூட்டுறேன் ஆளுக்கு 20ண்ணா. அந்த லெவலுக்கு இப்போ ரெடி ஆகுறாங்க. அவங்க மக்கள் நல கூட்டணி எப்போவுமே ஒரு லிங்கில் இருப்பாங்க. திடீர்னு பிரச்சனை ஆயிடுச்சு வச்சுங்க, யோசிச்சு பாருங்கள். எல்லாரும் அப்படி போயிட்டாங்கன்னா இவங்க கதின்னா அவன் திமுக கதி. அதனால் இந்த மாதம் ஃபுல்லாகவே அவருக்கு நிம்மதியாக போயிருக்கும்.
இதெல்லாம் விட்டுட்டு இப்போ அவர் அங்கே போய்க்கிறாரு, இந்த இளைஞரணி இதுன்னு. அங்கே போய் ராம்ப் வாக். தலைவரா, தளபதி மாதிரியே நீங்களும், நீங்கள் தான் உண்மையான தளபதி, அது நேற்று வந்த தளபதி, அவரே ரேம்ப் வாக் போகிறார், நீங்களும் அதே மாதிரி போனோம் தலைவரை அப்படின்னு. சரி ரைட்டு, நான் வந்து கருப்பு பேண்ட்டு சிவப்பு சட்டை போட்டு நான் வந்து, ஐயோ தலைவரை என்ன பண்ணுறீங்க, காக்கி பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டு வாங்க தலைவரை. ஏம்பா அந்த தான் போனேன், அந்த ஜெகமோகனை பார்த்தா தலைவரை காப்பி அடிச்சாப்புல. நீ யார்? நானும் ஜெகமோகனுக்கு தான் தலைவரை ஒர்க் பண்ணியிருந்தேன், அதே இது அப்படின்னு கொண்டு வரேன் தலைவரை அப்படின்னு. இதுதான் பண்ணுகிறாங்க. நல்ல வேலை ஜெகமோகனு இந்த ஜாங்கோ மாதிரி தொப்பி போட்டு 2 துப்பாக்கி வச்சுக்கின்னு குதிரையில் போயிருந்தாருன்னா யோசிச்சு பாருங்களேன், இந்த டீம் வந்து என்ன பண்ணோம். விஜயும் அதே மாதிரி போக சொல்லியிருக்கோம், நம்ம தலைவரையும் அதே மாதிரி போக சொல்லியிருக்கோம். அட்லீஸ்ட் செட் பண்ணியாவது ஓட்டுற மாதிரி காமிச்சு, தலைவரை பின்னாடி மண்ணு நாளி கொட்டு வந்துடுமா, குதிரை போகும்போது மண்ணு பறக்கிற மாதிரி ஒரு படத்தில் காமிப்பாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் தொல்லை இருக்குது. அவர் பாவம் காலைல வாக்கிங் போகிறாரு, அங்கே பார்த்தா ஒரு பெரிய பைக்கு நிற்குது, அது பைக்கு பார்த்தா கார் நீட்டுக்கு இருக்குது. ஒரு மாருதி கார் எவ்வளோ நீட்டு ஒன்று, என்னப்பா இது இவ்வளோ பெருசாகுதுன்னு. எதுக்குயா இங்கே கொண்டு வந்தீங்க தலைவரை, அது மேலே உட்காருங்க. நான் உட்காந்து என்ன பண்ண போகிறேன், கீழே விழுந்து வரதுக்கா? இல்லை தலைவரை, வண்டி அப்படி தான் நிற்கும். ஸ்டார்ட் பண்ணி முறுகுறீங்க, முறுக்குனா 3 தொகுதி தலைவரை, முறுக்குனா 3 தொகுதியா? அப்போ நல்லா முறுக்குனா எதுக்கியா தலைவரை? அப்படியே காமிக்கிறோம். காமிக்கும் போது நீங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க, இளமையாக இருக்கீங்கன்னு ஒரு இது. நான் ஆக்டிவாக இளமையாக இருக்கணும்னா அண்ணி சந்தோஷப்படுவாங்க. ஓட்டு எப்படியா கிடைக்கும்? கிடைக்கும் தலைவரை. இதே மாதிரி தான் நாங்கள் அங்கே பண்ணிக்கிறோம். இதுதான் கதை. இந்த டீம் இருக்க எனக்குன்னு நான் தான் சொன்னல, விட்டா குதிரை ஓட்ட விட்டுருப்பாங்கன்னு. பாவம் நல்ல வேலை, நம்ம முதல்வரை காப்பாற்றிட்டாங்க. ஜெகமோகன் குதிரை ஓட்டலை. இதாங்க பிரச்சனை. கூட்டம் முடிந்து வந்தவுடன் விஜய் செய்த அந்த முதல் காரியம், நெகிழ்ந்து போன புஷி என்ன பண்ணார், செருப்பில் கால் விட்டு விட்டு பார்க்குறாரு. அந்த மண் சில சமயம் கல் என்ன பண்ணாலும் போவாது தெரியுமா, உடனே என்ன பண்ணுவான், செருப்பை கையில் எடுத்து உதறிட்டு போடுவோம். அதானே பண்ணார் அன்றைக்கி விஜய். என்ன போட்டான் தெரியுமா, ஒரு சேனல், அது பப்ளிக் பெரிய சேனல், வெளியில் வந்தவுடன் விஜய் செய்த அந்த நெகிழ்ச்சியான செயல், உருகி போன புஷின்ட்டான். என்னடா இது, புஷியை கட்டி பிடிச்சி ஒரு 2 கோடி 1 கோடி ஏதாவது கொடுத்துட்டாப்லையா, என்ன செய்தின்னு உள்ளே போய் பார்த்தா செருப்பை எடுத்து உதறிடுறாப்புல. இப்படி தாங்க இன்றைக்கி கதை ஓடி நிற்குது. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.